ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் காலையில் எழுந்திருக்கேன். எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தலையெல்லாம் வாரிட்டேங்க. நான் பவுட்ரு அடிச்சிருக்கேன். பாருங்கள், என்னோடய ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு டல்லாகிடுச்சின்னு பாருங்கள். ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து ஆயில் ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டெல்லாம். ஆயில் ஃபேஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நிறைய பிம்பிள்ஸ் வரும் எனக்கு. அந்த பிம்பிள்ஸை வந்து போக்குறதுக்கே ரொம்ப வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். இப்போ அந்த பிம்பிள்ஸ்லாம் எனக்கு போயிடுச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை பாருங்கள். இப்போ மார்னிங் எழுந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் பவுட்ரு அடிச்சிருக்கேன். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது. ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலை வந்து அந்த மாதிரி. எனக்கு தூக்கம் இல்லாதனால இந்த இடத்துலலாம் ரொம்ப கருவளையம் அதிகமாக இருக்குங்க. இதை வந்து எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப தூங்கணும் நம்ம. தூங்கிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் நான் வந்து க்ரீம்ஸ்லாம் எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் க்ரீம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் ரெகுலராக அந்த மாதிரி க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய சிஸ்டர் தான் ஒரு க்ரீம் சொல்லியிருக்காங்க. அதை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். மற்ற ரெமிடிஸ், ஹோம் ரெமிடிஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நேரம் இல்லைங்க. அதனால் இதை வந்து சரி பண்ணணும். ஏன்னா ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்குது. வீடியோஸ் எடுக்கும்போது பார்த்தாக்கா இந்த கருவளையங்கள் எல்லாமே வந்து அசிங்கமாக இருக்குது. ரொம்ப காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே சரி பண்ணணும். பார்க்கலாம், இதை வந்து அந்த க்ரீம் வாங்கி போட்டு தான் சரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெஸ்ட்டும் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது வந்து ஸ்கின்னு தாங்க. அந்த ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது அலர்ஜி வந்துடுச்சுன்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ வெயில் காலம் வேறு, அதனால் ஸ்கின்னு அலர்ஜி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய வந்து பழங்கள், ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸு அந்த மாதிரி குடிங்க. நானும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வெயில் காலத்துக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான பொருட்களை சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸு, லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து சப்ஜா விதைகள், பாதாம் பிசின், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் தர்பூசு, எது நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேங்க.